திடீர்னு வாசன் வந்து கோயம்புத்தூர் போகிறாரு, அவ்வளோ கூட்டம் கூடுது. பின்னாடி ஓடி வராங்க கார் பின்னாடி. ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் எப்படி கூடுச்சுன்னு எனக்கே பெரிய ஆச்சரியம். உங்களுக்கு இருந்திருக்கும்ல? ஸ்கூல் படிக்கும்போதே மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரிலாம். ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் இவ்வளோ ஒரு அன்பு கிடைச்சதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். எவ்வளோ அன்புக்காக ஏங்குனவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு அன்பு கிடைச்சா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லவே முடியும். 8th 7th முடிக்கும்போது அப்பா தவறிட்டார். அம்மாவோட அன்பு எங்கள் அம்மா கிட்ட பேசாமல் இருந்தேன்னா எனக்கு காய்ச்சல் வந்துடும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நான் அம்மா விட்டு தள்ளியிருந்தேன். அப்போது எங்களுக்குள்ளே எங்கள் அப்பா தவறினதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே எவ்வளோ செப்பரேஷன் வந்திருக்கும்னு. ஏன்னா அம்மாவாக மட்டுமே இருக்க முடியாது. ஏன்னா அன்பு மட்டுமே காட்டிட்டு இருந்தால் பையன் கெட்டு போயிடுவான், பொண்ணு கெட்டு போயிடுவாங்க. அதனால அப்பாவோட ரோலுமே ப்ளே பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு அன்பு கம்மியாகி அப்பாவோட ரோல் எப்போவுமே என்ன, கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த கண்டிப்பு அதிகமாக வந்து அன்புக்காக ரொம்ப ரொம்ப ஏங்கி வளர்ந்துட்டு அப்புறம் திடீர்னு யூடியூப் சேனலில் இப்படி ஒரு அன்பு கொட்டி கிடைக்கும்போது அந்த ஒரு அன்பு நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஒரு அன்புக்கு உண்மைக்குரியவனா என்றைக்குமே இருப்பேன். அந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அன்புக்கு என்றைக்குமே ஒரு அடிமையாக